உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. மாநில கல்விக் கொள்கையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பான நன்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு இணைப்பில் இணைகிறார் கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள். சார் வணக்கம். இப்போ இந்த மாநில கல்விக் கொள்கையில பல்வேறு விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இந்த ஆண்டிலிருந்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த மாற்றம் இப்ப கொண்டு வரப்பட்டிருக்கு? இது 11ஆம் வகுப்புல இருந்து +2க்கு போகக்கூடிய அந்த மாணவர்களுக்கு +2 பொதுத் தேர்வுக்கு தயார் செய்ய எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? அதாவதுங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த +1 தேர்வு ஒரு சீரியஸா மாணவர்களும் சரி, ஒரு பள்ளிகளும் சரி, அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவா முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு அட்மிஷன்ஸும் தமிழ்நாட்டுல 12th பேஸ் பண்ணி தான் இருக்கு. இல்லை ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் அதுல மேபி 11th and 12th வரும். ஸோ 11th முக்கியமான பாடத்திட்டங்கள், அதாவது யார் யார் இந்த நீட்டு இல்லைன்னா இந்த ஐஐடி மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்களோ அந்த ப்ரிப்பரேஷன் கண்டினியூ தொடரும் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது மாணவர்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். கண்டிப்பா they will be prepared for the next step. 12th எக்ஸாம் நல்லா எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், அதுல தப்பு கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க சொல்றது, இந்த தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்கிற நல்ல விஷயங்கள் அத்தனையும் இதுல இடம் பெற்றிருக்கு. எது எது சாதகமா இருக்கு தமிழ்நாடுக்கு இருக்குமோ அதை எடுத்திருக்காங்க. எது பாதகமா இருக்கோ அது கண்டிப்பா அது மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு வேண்டிய மாதிரி, உதாரணத்துக்கு 5th 8th ஸ்டாண்டர்டுக்கு கம்பல்சரி எக்ஸாம் தேவை, அங்க நேஷனல் எஜுகேஷன் தேவைங்கிறாங்க, இங்க தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது கண்டிப்பா தான் பிசிக்கல் எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஃபியூச்சர்ல டிஜிட்டலைசேஷன் லேர்னிங் ப்ராசஸ், ஏஐ இன்டெகிரேட் பண்ணி பண்றது, அத்தனை நல்ல விஷயங்களும் இடம்பெற்றிருக்கு. கண்டிப்பா ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்துக்கு சாதகமா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க தேசிய கல்விக் கொள்கையில் என்னென்ன தேவையோ என்னென்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அதை நம்ம மாநில கல்விக் கொள்கையில் நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மாநில கல்விக் கொள்கையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? என்னென்ன மாற்றங்கள்லாம் வரக்கூடிய கல்வி ஆண்டில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது இந்த 5th அவங்க தேசிய கல்விக் கொள்கையில 5th 8th எல்லாம் எக்ஸாம்ஸ்னா அது தேவையில்லை. அது 8th வரைக்கும் கம்பல்சரி பாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அது கண்டிப்பா ஒரு எப்பவுமே இருக்கிறது நடைமுறையில. அதனால நம்மளுடைய கல்வி எந்த இடத்துலையும் பாதிப்பு ஏற்படல. இன்னைக்கும் நாம் தமிழ்நாடு கல்வியில முதன்மையா இருக்கிறோம். நம்முடைய கல்வி திட்டங்கள் ஆகட்டும், கல்லூரிகள் ஆகட்டும், NIRF ரேங்கிங்லயே தேசிய குவாலிட்டி எஜுகேஷன் கொடுக்கறதுல நாம 30% கல்லூரிகள் நம்ம தமிழ்நாடு கல்லூரிகள். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நம்முடைய சிஸ்டம் கரெக்டான விதத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மும்மொழி கொள்கை தேவையில்லை, இருமொழி கொள்கை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபியூச்சர் டெக்னாலஜி இன்டெகிரேட் பண்ணணும், ஃபிளெக்சிபிலிட்டி ஆஃப் லேர்னிங் தேசிய கல்வியில் சொல்லியிருக்காங்க. அது இதுலயும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எது நல்ல விஷயங்கள் அத்தனையும் இதுல இடம் பெற்றிருக்கிறது. எது பாதகமா இருக்கும் நினைச்சாங்களோ அதை மாற்றி அமைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா பட் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் சில சேலஞ்சஸ் இருக்கும். காரணம் என்ன, மத்திய அரசுல இருந்து ப்ரெஷர் இருக்கும். அப்போதான் நாங்க நிதி தருவோம் அப்படின்னு சொல்றதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. அது இப்போ அந்த போராட்டம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனாலதான் அவங்க ஸ்டார்டிங்லயே இந்த மாநில கல்விக் கொள்கை அனுசு பண்ணும் போதே முதலமைச்சர் மாநில பட்டியலுக்கு மாற்றணும் கல்வி அப்படின்னு விருப்பப்பட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பண்ணா நன்றாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் பேசுகிறப்ப சொல்லியிருந்தீங்க நீட் ஐஐடி எக்ஸாம்ஸுக்கு தயார் பண்ணுறவங்க இந்த +1 +2 உடைய அந்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் +1 பொதுத் தேர்வு ரத்து அப்படின்றது ஒரு பக்கம் மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்தாலும் கூட நீட் ஐஐடி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கடினமான சிச்சுவேஷன் அமைஞ்சிராதா? இல்ல, கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க நினைச்சு பாருங்க, இப்போ அந்த எக்ஸாமினேஷன் ஸ்ட்ரெஸ்க்கு பதிலா இந்த ஜேஇ எக்ஸாமுக்கு வேண்டிய மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாமே. அந்த டைமை அந்த மன அழுத்தத்தை தேர்வு மூலம் கொடுக்காம இந்த தேர்வுக்கு அவங்க தயார் பண்ணலாமே. ஏன் அப்படி எடுத்துக்கூடாது? மாணவர்களுக்கு யார் யார் விருப்பம் எல்லாமே எழுத போறது இல்லை. எத்தனை பேர் தமிழ்நாட்டில் நீட் எக்ஸாம் எழுதுறாங்க,
நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 15% இருக்குமா ஐஐடி ஜேஇ நீட் எழுதுறவங்க. அந்த 15% மாணவர்களுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோச்சிங் மாதிரி கொடுக்கலாம், அது மாதிரி பண்ணலாம். அப்போ 85 மாணவர்களுக்கு வந்து அது சாதகமா அமையுது. அது அதனால ஒரு ப்ரெஷர் கம்மியாகுது. ஸோ கண்டிப்பா அது வந்து பாசிட்டிவா எடுத்துக்கலாம் நாம. இணைப்பில் வந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜெயபிரகாஷ் காந்தி அவர்கள். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.